அவங்களுக்கு என்னென்னா தெரியல, அந்த நாட்களில் முன்னாடி வரல. நல்ல மனசுக்காரங்க எல்லாருமே நல்ல அன்னைங்க தான். ஆனால் என்னுடைய என் தங்கச்சி விஷயத்துக்கு வரும்போது அவங்க எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த நாட்களில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டாமல் ரொம்ப அவமானப்பட்டு அந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாம் வெளியே போக சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி வெளியே போக சொல்லுவாங்க. உடனே வார்டன் ரூமுக்கு ஓடினேன். ஓடி போய் அவன் திருடல, நான் தான் திருடினேன் அவனுக்காக. ஏன்னா வார்டன் என்ன பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு இதை எடுத்துட்டார், இந்த வயரில் இது பண்ணி பெல்ட் எடுத்துட்டார். பெல்ட்டு வயர் எடுத்துட்டார். எங்கே அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு நான் தான் அடித்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலி என்னடான்னா, நான் போய் ரொம்ப பக்தியோட பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு இதாக அப்படின்னு சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ணேன். கையை வச்சு ஜெபம் பண்ணோன்னா, டேய் நீ யாருடா, நீ யாரும் தெரியுமாடா, எவ்வளோ தைரியமா இருந்தா என் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண சொல்லி என்னுடைய அங்கியை இழிச்சு அடின்னு அடிச்சிட்டான். ஐயோ ஐயோ ஆண்டவரே தேவா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அடி, பயங்கரமான அடி. கதவை பூட்டி. ஆமா, அடிக்கிறேன், கதவை போட்டு அடிக்கிறேன். டெய்லி பிளாட்ஃபார்மில் படுக்க வேண்டியது மதுரையில், அண்ணா நகர். வெளியே வந்ததுக்கு அப்புறம். ஆமா, பிளாட்ஃபார்மில் படுக்க வேண்டியது. சரி. அதுக்கப்புறம் சில நேரத்தில் கேத்தலிக் சர்ச்சு அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் படுக்க வேண்டியது வெளியில். ஓகே ஓகே ஓகே. ஆனால் பயங்கரமான பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிச்சு ஆண்டவரே இதே ஆசீர்வாதமா திராட்சரசமா மாத்துங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ராஜமுந்திரிகளை உங்களை சந்திக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கருதுலாம். ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இங்கே செயல்படுறீங்க. கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் சாட்சியை கேட்கறது எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணல் கொடுத்துருக்கேன். உங்கள் சின்ன வயசுலேருந்து நான் போல நினைக்கிறேன், நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி சிவகங்கை மாவட்டம், ஓகே, மைக்கேல்பட்டினம், இந்த ஏலூருன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நான் பிறந்தேன். பிறந்த பிறகு அதுக்கப்புறமா என்னோட 5 பேர் அன்னைங்க, 2 பேர் சிஸ்டர்ஸ், 2 பேர் சகோதரிங்க. ஸோ பையங்களாம் நான் லாஸ்ட்டு. தங்கச்சி, எனக்கு பிறகு ஒரு தங்கச்சி இருக்குது. ஓகே ஓகே. ஸோ மொத்தம் நாங்கள் 7 பேர். 7 பேர் குடும்பத்தில். ஆமாம். அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கள் அப்பா கரஸ்பாண்டன்ட் அண்டு டீச்சர், ஹெட்மாஸ்டர். எங்களுக்கு 2 ஸ்கூலு இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்கூலில் எங்கள் அப்பா இருக்கும்போதே கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அண்ட் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு ஸ்கூல் மாத்திரம் இன்னும் இருக்குது. எங்கள் பெரிய பிள்ளைங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் சின்ன வயசில் வளரும் போதே ஒரு நல்ல ஃபினான்ஷியலி நல்ல க்ரோத். ஆமாம் ஆமாம், ஆரம்பத்தில் நல்லா ஃபைனான்ஸில் தான் ஆண்டவர் ஆசிரிச்சார். சரி சரி. எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாக்கெல்லாம் நல்ல பேர் ஊரில். அது ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சாம்மா முன்னாடி ஆரம்பத்தில். அது எங்கள் அப்பாவுக்கு என்னடானா நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ எங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இந்த லேண்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டார். ஓகே. அதுக்கப்புறமா எங்கள் அன்னைங்க படிப்புக்காக வெளியே ஊரை விட்டு வந்துட்டோம். எங்கள் ஊர் கம்ப்ளீட்டாக கேத்தலிக்ஸ் வருது. வேறு வெளியிலேருந்து யாரும் ஊருக்குள்ளே வர முடியாது. ஈவன் புரோட்டா இப்படி கூட அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இப்போ கேத்தலிக்? ஆமாம், கம்ப்ளீட்டாக கேத்தலிக்ஸ் தான். எங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆள் சிஸ்டருக்கு, பிரதருக்கு போகணும், ஃபாதருக்கு போகணும். ஓகே. ஃபேமிலியில் ஒருத்தரா? ஆமாம், ஃபேமிலியில் ஒருத்தன் கண்டிப்பாக குரு மடத்துக்கு போகணும். சரி சரி. குருவாகணும். ஸோ அப்படி தான் நீங்கள்? ஆமாம், எங்கள் அண்ணன் முன்னாடி போனார். சரி. இப்போ அவரேமா ஹெல்த் நல்லா இல்லாமல் வெளியே வந்துட்டார். ஓகே. அந்த குறிப்பட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வெளியே வந்துட்டார்.
அதுக்கப்புறமா நான் போனேன். ஆ. நான் வேறு மாதிரி ஆண்டவர் ஆளை தொடப்பட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி ஒரு சின்ன வயசில் பாஸ்டர் நீங்கள் சின்ன வயசில் வளர்ந்து வந்திருப்பீங்க. ஆமாம். அப்போல்லாம் எப்படி உங்களுக்கு கடவுள் பக்திலாம் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்து வந்தீங்க? நான் கடைசி பையன். சரி. அதனால் பயங்கரமான சுட்டி பையன். சுட்டினா நார்மலாக இல்லை. எங்கள் வீட்டில் ஐயா சாமி இவனை எங்கேயாவது போய் விட்டுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா இந்த தேவக்கோட்டை சைடு ஒரு ஆர்ஃபனேஜில் போய் விட்டுட்டார். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர்ஃபனேஜ். சரி சரி. கோரிக்கோட்டைன்னு சொல்லி அங்கிட்டு சரவணி பக்கத்தில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அங்கே கைகாலாம் சரங்கு வந்து நான் எங்கள் அப்பாட்ட அழுது, அப்பா நான் மறுபடியும் திருந்தி வாழ்கிறப்பான்னு சொல்லலாம். மறுபடியும் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு படித்து வச்சார். சேட்டைனா என்ன மாதிரி சேட்டைகள்ல? பயங்கரமான சேட்டை. காரைக்குடியில் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சரி சரி ஊர்லேருந்து வெளியே வந்து எங்கள் அண்ணங்க 2 பேர் இன்ஜினியர். ஓகே ஓகே ஓகே. அவங்கள அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சார். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சார். அதுக்காக நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம்னா எங்கள் அப்பா ஃபேமிலியோட காரைக்குடிக்கு வந்துட்டார். ஓகே ஓகே. காரைக்குடியில் தான் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளியெல்லாம் படித்தேன். ஓகே. அந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவ்வளோ ஏஜ் வித்தியாசம் இல்லை? ஆமாம். நான் எங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய வயசான போது என்னை பெற்றெடுத்தாங்க. நீங்கள் தான் லாஸ்ட்டு? ஆமாம், லாஸ்ட்னால கொஞ்சம் வயசு எங்கள் அப்பாவுக்கு பெரிய வயசு தான். ஃபேமிலியில் ஒரு செல்லம் கொடுத்த செல்லம். அதுக்கப்புறமா கூட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரியே ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சுட்டி பண்ணேன். யாருக்குமே அடங்கலை. காரைக்குடியில் ஒரு நாள் எங்கள் அப்பா அடிக்கடி அடிப்பார். ரொம்ப அடிப்பார். என்னைய அடிப்பார். அடி வாங்கின மாத்திரம் காசு கொடுத்துருவார். என்னைக்கு அடி வாங்கினேன்னா அன்றைக்கி 10 ரூபா. அன்றைக்கி அந்த 10 ரூபா வச்சுட்டு சினிமாவுக்கு போக வேண்டியது. எங்கள் வீட்டிலலாம் சினிமாவுக்கு எங்கள் அப்பாட்ட கேட்டால் சினிமாவுக்கு போகிறோம்ப்பா நல்ல படமாப்பான்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வாய முடிடுவார். சினிமா பார்ப்பதை விட பன்றியாக இருப்பது மேல் அப்படின்னு சொல்லி விடவே மாட்டார். சினிமாவுக்கு போக விட மாட்டார். ஆனால் நான் எப்பயாவது வேணும்னே அடி வாங்குறதுக்காக எங்கள் அப்பாட்ட அடி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணேன். அடித்தா 10 ரூபா கொடுப்பார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி காரைக்குடியில் உங்களுடைய இப்போ அண்ணன்மார்கள் அக்கா இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ரொம்ப யங் ஏஜ் இருக்கனால செல்லம் கொடுத்து அவங்க எப்படி சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல? ஆமாம். எங்கள் அன்னைங்கள்லாம் நல்லா படிச்சுட்டா. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்காக ரொம்ப காசுலாம் செலவு பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணி இது பண்ணார். அவர் நினைச்சாருன்னா நான் இவங்களை படிக்க வச்சு முன்னேற வச்சானா முன்னேறினாங்கன்னா பையங்களை நான் எனக்கு பிறகு என் தங்கச்சி இவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நிறையா செலவு பண்ணிட்டார். அவர் அன்னையமாக ஹெட்மாஸ்டர் கரஸ்பாண்டன்ட் எங்கள் ஊரில். இன்னொரு அன்னையமாக காமராஜ் யூனிவர்சிட்டியில் ரீடர் புஷ்பராஜன் சொல்லி ஒரு அண்ணன். இந்த நெக்ஸ்ட் 2 பேருமே இன்ஜினியர். 3 பேர் இன்ஜினியர். 3 பேருமே இன்ஜினியர். 3 பேருமே அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. காரைக்குடியில் படித்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க டீச்சர். எங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட் அம்மா சென்ட் மேரிஸில் ஸ்கூலில் அவர் டீச்சர். படிச்சுட்டு நல்ல ஒரு பொசிஷனில். ஆமாம், நல்ல பொசிஷன் தான். ஆனால் நீங்கள் வளர்ந்து வரும்போது அப்பா கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. நான் 9th கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஒரு வியாதி வந்து அவர் நான் தான் என்னையத்தான் பக்கத்தில் உட்கார வச்சு என்னோட தான் பேசினார். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இல்லைன்னா நாளைக்கு உலகம் மதிக்காத உன்னுடைய சுற்றிலாம் நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்லி என் கையில் தான் என் மடியில் தான் வச்சுருந்தேன். அவர் தான் வந்து படுத்தார். எனக்காகவே சொல்லி 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 அறிவுரையெல்லாம் சொல்லி அவருக்கு முன்னாடியே டெத்து குறித்து தெரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா ரொம்ப பயபக்தியோடு இருப்பார். ஊரில் அவருக்கு ரொம்ப மதிப்பு. அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறிச்சு? அதுக்கப்புறமா எங்கள் அப்பா இறந்த பிறகு ரொம்ப அடி வாங்கிட்டேன். எங்கள் அன்னைங்கள் கூட அவங்களுக்கு எங்கள் அப்பாட்டம்மா ஓடு கொடுத்தாங்க. இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், அண்ணனும் தம்பி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, அண்ணனும் தங்கச்சியும் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போக்கெல்லாம் எல்லா அண்ணனும் மேரேஜ் ஆயிடுச்சு, செட்டில் ஆகிட்டாங்க.
நாங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க இருந்தோம். ஸோ அப்பாட்ட வேர்டு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையோ இல்லைன்னா என்னமோ தெரியல, அவங்க ஹெல்ப் பண்ணல. ஸோ 9, 10 சென்ட் மேரிஸில் தான் படித்தேன். ரொம்ப அப்பயே நல்லா நொறுக்கப்பட்டேங்க. அதில் என்ன கஷ்டப்பட்டீங்க? காசு ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு காசு அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தாங்க. சரி சரி. எங்கள் அண்ணன் அப்போ தான் மேரேஜ் பண்ணார். அப்போ தான் அவர் இது ஜாபுக்கு வந்தார். உத்தியோகம் அப்படி தான் அவருக்கு வந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னா தெரியல. அந்த நாட்களில் முன்னாடி வரல. நல்ல மனசுக்காரங்க எல்லாருமே நல்ல அன்னைங்க தான். ஆனால் என்னுடைய என் தங்கச்சி விஷயத்துக்கு வரும்போது அவங்க எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த நாட்களில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டாமல் ரொம்ப அவமானப்பட்டு அந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாம் வெளியே போக சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி வெளியே போக சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் எங்கள் அக்கா எனக்கு அங்கே தான் சென்ட் மேரிஸ் அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான், மதுரை சென்ட் மேரிஸ் ஸ்கூல் பக்கத்தில் அவங்க வீடு இருந்துச்சு. அவங்க நிறையா எனக்கு உதவி செஞ்சாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபாதர்ஸு அங்கே ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. சரி சரி சரி. அது அந்த ஃபாதர் கேம்பஸ் நான் படித்த ஸ்கூலில் அவங்களோட ரூமுக்கு போய் க்ளீன் பண்ண வேண்டியது, அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்க வேண்டியது, துவைக்க வேண்டியது. அவங்க 10 ரூபா 5 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபாதர் தேவதாஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாதர், அவர் நான் அவனுடைய ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி நான் இப்போ ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்பா இல்லை, நான் இப்போ அனாதை ஆகிட்டேன், எனக்கு பெரிய பக்தி இல்லை, ஆனால் இந்த கஷ்டத்தினால நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஸோ அந்த ஃபாதர் தேவதாஸுங்கிற ஃபாதரை இன்ஸ்பயர் பண்ணி எனக்கு அவர் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்தார் 10ஆம் கிளாஸ் முடிச்சோம். ஆனால் படிக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும். பிடிக்கலையா இல்லை? பிடிக்கல, படிக்கிறதே எனக்கு ஏறாது. ரொம்ப நாளாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இல்லை 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஏபிசிடியே தெரியாது. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா 6ஆம் கிளாஸ் படித்தாலுமா 4ஆம் கிளாஸில் தூக்கி போடுவார். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ முன்னாடி படித்து பின்னாடி போட்டு எடுத்து. ஆமாம், 4ஆம் கிளாஸ் மரலாம் 5 வரும்போது மரலாம் பார்ப்பார், டேய் உனக்கு படிப்பு வரடான்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் மரலாம் இன்னொரு கிளாஸில் போடுவார். நீங்கள் இருக்கும்போது இந்த 9th 10th படிக்கிறீங்க, படிக்க முடியல, பட் ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறீங்க. லாஸ்ட்டில் மாத்திரம் கொஞ்சம் படித்தேன் 10th படிக்கும்போது. ஆமாம் படித்தேன். எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே யாராவது ஏழை பிள்ளைகளை பார்த்தா அவங்க மேலே எனக்கு ஒரு பரிதாபம், அன்பு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ எனக்கு இருக்கிற இந்த 2 யூனிஃபார்மில் கூட ஒரு யூனிஃபார்மாக இல்லை அவங்களுக்கு கொடுத்து நான் ஒன்றே யூஸ் பண்ணுறேன். ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டான சம்பவம். என் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் படிக்கிறதில்ல, அவனோட சேர்ந்து நான் படிக்கிறதில்ல. அவன் ரொம்ப ஒல்லியாக இருப்பான், ஆனால் சேட்டை மாத்திரம் பயங்கரமான சேட்டை பண்ணுவான். அவனுக்கு ஒரு 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 என்னடா ஒரு கெட்ட பூத்து என்னடான்னா திருடுவான். அந்த எங்களுடைய இதில் யார் திருடு போனாலும் அந்த வார்டன் என்ன பண்ணுவார்னா அவன்கிட்ட தான் வந்து கேட்பார். ஒரு நாள் ஒருத்தனுடைய காசு போயிடுச்சு. காசு போனோன்னா இவன் தான் திருடினேன் ஆக்சுவலி. திருடின உடனே வார்டன் அவனை கொண்டு போய், ஒல்லியாக இருப்பான், ரொம்ப ஒல்லியாக இருப்பான், ஒரு அடி கொடுத்தோன்னா அப்பா அம்மான்னு கதறினான். உடனே எனக்கு தாங்க முடியல, நான் உடனே வார்டன் ரூமுக்கு ஓடினேன். ஓடி போய் அவன் திருடல, நான் தான் திருடினேன்னு சொன்னேன் அவனுக்காக. ஏன்னா வார்டன் என்ன பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு இதை எடுத்துட்டார், இந்த வயரில் இது பண்ணி பெல்ட் எடுத்துட்டார், பெல்ட்டு வயர் எடுத்துட்டார். எங்கேயுமே செத்துருவான்னு சொல்லிட்டு நான் தான் அடித்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலி என்னடான்னா அந்த ஃபாதருக்கு என்னை பிடிக்காது, வார்டன் ஒரு ஃபாதர், அவருக்கு என்னை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா எங்களுடைய மாமா ஒரு ஆள், அவர் பிஷப், ஞான ஆதிக்கம் சொல்லி
அந்த நாட்களில் அவர் பிஷப். சரி. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஜாதி, எங்கள் ஜாதி இது இருக்குது அவங்களுக்குள்ள, ஃபாதர்ஸ்குள்ள. ஓகே. எங்களுடைய ஜாதிக்கு அவருடைய ஜாதிக்கு பிடிக்காது. சரி. ஸோ அவர் இதுதான் சாக்குன்னு சொல்லி என்னை கையை காலை வச்சு அடித்து மொத்தம் பிஷப்பு ஃபாதர்ஸு எங்கள் ஃபேமிலிக்கெலாம் சொல்லிட்டார். சொல்லிட்டா எங்கள் அப்பா நம்பவே மாட்டேன்னா, என் மகன் திருட மாட்டானேன்னு சொன்னார். படிக்க மாட்டான், உண்மைதான், திருட மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா அங்கேருந்து வந்துட்டார். உடனே நான் போய் அங்கே மேரி ஸ்டாச்சுஸ் இருக்குது, அந்த மேரி மரியா சிலைக்கு முன்னாடி அழுது. ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அடினா பயங்கரமான அடி, எல்லாம் புண்ணாயிருச்சு, வலி பயங்கரமான வலி, அடி அடின்னு அடிச்சிட்டார். அதே சான்ஸ். அதுக்கப்புறமா நான் அழுத பிறகு அந்த பையனை மறுபடி இல்லை நான் தான் எடுத்தேன். எங்கள் அப்பாலாம் வந்துட்டாங்க, அப்பா ஃபாதர்ஸ் கூட சில பேர் வந்துட்டாங்க. வந்த பிறகு நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை வந்து கொடுத்து காமிச்சிட்டேன். சரி சரி சரி. இப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் ஒரு என்னை உணர்த்தினார். இந்த மாதிரி தான் நான் உனக்காக அடிபட்டேன். நீ எப்படி அவனுக்காக அடிபட்டாயோ, அவனுடைய பாவத்தை நீ எப்படி ஏற்றுக்கிட்டாயோ, இப்படித்தான் நான் அடிபட்டேன், நீ மனம் திரும்பியான்னு சொல்லி கேட்டார். அப்போ அழுதேன். ஆனால் அது ரட்சிப்பு வரைக்கும் வரல, அப்படியே விட்டாச்சு. ஓகே. பட் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டே இருக்கிறீங்க, 10th படிக்கிறீங்க, படிச்சுட்டு அப்புறம் முடிச்சு என்ன பண்ணுறீங்க? 10th அப்புறம் என்ன? 10th அப்புறமா எனக்கு +1 +2 படிக்கணும்னு ஆசை, பாலிடெக்னிக் போகலான்னு சொல்லி ஆசை. ஓகே. ஆனால் விருப்பம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தான் சப்போர்ட் இல்லையே. ஆமாம். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, ஓகே. சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறமா யோசனை பண்ணேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் வாஞ்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு உதவி பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய ஃபேமிலியுமே இப்படி இருந்துச்சு, எனக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. சரி. ஸோ நான் எதுக்கு ஃபாதருக்கு படிக்க போகக்கூடாது, குருவா எதுக்கு போகக்கூடாது? அதாவது ஆக்சுவலாக ஒரு பக்தியில் போல, பக்தியில் போல ஒரு ஆசை மாத்திரம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இப்போ நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லை. நான் ஆமாம். ஓகே. எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பானா ரொம்ப காசு இருந்துச்சு, நான் எனக்கு மறுபடியும் காசு இல்லை. ஒன்றும் எனக்கே நானே நிற்கிறது கஷ்டமா இருக்குது, நானே இங்கே ஃபர்தராக போகிறது கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ஃபாதருக்கு படிக்க போனால் படிச்சிடலாம், படிப்பு படிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு வேலை ஃபாதருக்கு படித்து முடிச்சாச்சுன்னா ஹெல்ப் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ விதத்தில் ஒரு சப்போர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், சப்போர்ட் வர மாதிரி சென்ட் பிரான்சிஸ்கன் அசிசின்னு சொல்லி ஒரு காங்கிரிகேஷன். சரி சரி. அது சித்தூர், ஆந்திரா சித்தூர் பக்கத்தில் ஓகே ஓகே. அது இருந்துச்சு. ஸோ 10th முடிச்சுட்டு நான் அங்கே போயிட்டு. ஓகே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல், இப்போ கடவுள் பக்தினாலே உங்களுக்கு எப்படி மாதா தான் அதிகம் இது பண்ணுவீங்களா ஆமாம், நாட்கள்ல, இல்லை இயேசு ஆண்டவரையும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? இல்லை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஏன் இந்த ஜெபமாலை சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி கேள்வி இருந்துச்சு. அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி சரி. அந்த நேரத்துல தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் கேத்தலிக்ஸ்குள்ள அவர் இதானாரு. ஓகே ஓகே. இந்த கேத்தலிக்ஸ்ல அவர் அந்த பாஸ்கான்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், இந்த டிராமா நாடகம் மாதிரி போடுவாங்க. ஆமா ஆமா. அந்த ஓகே ஓகே. அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வருகை வரைக்கும். ஆமா, அதுலலாம் நான் ரொம்ப முன்னோடியா இருக்கிறது எங்களுடைய சர்ச்சில் காரைக்குடியில். சரி சரி சரி. ஸோ அந்த நாட்களில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு நாள் ஏதோ மீட்டிங் வச்சிருந்தாங்க சபையில். சரி. இந்த தவக்கால கூட்டம் நடக்கும், இந்த தவக்காலத்துக்கு இவரை கூப்பிட்டுருந்தாங்க. சரி. அப்போ எங்களுடைய தங்கச்சி பரிசுத்தாவினால தொடப்பட்டுச்சு. ஆனால் அது கேலி பண்ணியே நான் அந்த அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்துச்சுன்னா அதை கேலி பண்ணி பரிசுத்தாவி போயிட்டுச்சு. அதை பேசாமலே வாயை மூடுற மாதிரி பண்ணிட்டேன் நான். அதை இது பண்ணி ஏளனம் பண்ணி அதை அதுக்கப்புறமா அதை நோகடிச்சு பரிசுத்தாவியை பேச விடாம பண்ணிட்டேன், பரிசுத்தாவில அந்நிய பாஷை பேச விடாம பண்ணிட்டேன். ஆனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு
இந்த கேத்தலிக்ஸ்ல என்னத்த சொல்றதே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்துச்சு. நான் அந்த சித்தூர் பக்கத்துல தான் பழமநேரங்கிறதுல இந்த இதுல சேருனேன். சரி. ஆக்சுவலி ஏன் அதுல போய் சேர்ந்தேன்னா, அது ஒரு ஏழ்மையான சபை. ஓகே, ஓகே. அண்ட் தே தே ஆர் நாட் லக்ஸரி. சரி. அவங்க ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ம். ஸோ நான் கூட ஏழ்மையை விரும்புவேன் எப்போதும். சிம்பிள்சிட்டியா இருக்க விரும்புவேன். எங்க அப்பா அதுதான் சொல்லிக் குடுத்தாரு. ம். ஸோ லக்ஸரி விரும்ப மாட்டாரு. நான் கூட அதே இதுல அங்க போனா பயங்கரமான சாப்பாடு. ம், 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 ம். டெய்லி நான்வெஜ். ஆ, ஆ. காலையில, மத்தியானம், ராத்திரி. ஆ, அத சாப்பிட்ட பிறகு என் மைண்ட் எல்லாம் வேற மாரி போயிருச்சு. ஆ. ஆ, ஆ. லைக் இன்னும் அ இச்சை மேல போயிருச்சு. ஆ, 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 ஆ. இந்த ஓகே. சாப்பாட்டுனால. டெஃபினெட்லி அது சாப்பாட்டுனால தான். சரி, சரி. ஓ! அந்த மாரி. அது எத்தன வருஷம் படிப்பு? அதுக்கு அது ஆக்சுவலி 6 இயர்ஸ். 6 இயர்ஸ். ஆனா, அதிலேயே இந்த +2, +1லாம் படிக்க வைப்பாங்க. ஓ! ஓ! நான் ஆல்ரெடி அதுல சேர்ந்துட்டேன் நானு. ஓகே. முடிச்சுட்டு அப்படியே இது ஃபாதருக்கு ஆமா. போனீங்களா? அதுல இந்த இதெல்லாம் மைண்டெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு எனக்கு. சரி, இல்ல சரி. முன்னாடிலாம் இல்ல. ஆ. அதுக்கப்புறம் ஒரு மாரி இச்சை வந்துருச்சு எனக்கு. சரி, சரி. இங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி, ம். உடனே கோயம்புத்தூர்ல ம். செயின்ட் ஜோசப் காங்கிரிகேஷன்னு ஒரு காங்கிரிகேஷன். சரி. அது கோயம்புத்தூர் பக்கத்துல செம்பனூர்ன்னு ஒரு இடம் இருக்கு. ம். அங்க போயி அங்க தான் கருமத்தம்பட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கருமத்தம்பட்டியில இந்த சபை இருக்குது. ஆ. அது ரொம்ப ஏழ்மையான சபை. ம். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ற சபைன்னு சொன்ன உடனே, ம். நான் மறுபடியும் இங்க கட் பண்ணிட்டு ம். அங்க போனேன். ம். ம். அங்க போன பிறகு ஸோ இங்க அங் எத்தன வருஷம் அப்ப இருந்தீங்க கரெக்ட்டா? இங்க ஒரு 1 வருஷம். ஒரு வருஷத்துலயே +1, அங்க ஷிஃப்ட் +2 மாரி. ஆயிட்டீங்க. ஓகே, ஓகே. ஆ அங்கருந்து உடனே ஷிஃப்ட் ஆயி அங்க போயிட்டேன். அங்க கோயம்புத்தூர். ஓகே. ஆமா. ம். அங்க அங்க போனா பக்தியே இல்ல. ஆ. இந்த கேத்தலிக்ஸ்ல மினிமம் பக்தி இருக்கும். சரி, சரி, சரி. அங்க வேல, வேல, வேல. அவங்களுக்கு இந்த கோழி பண்ண, ஆ, ஆ, ஆட்டு பண்ண, ஆ. முயல் பண்ண, தோட்டங்கள்லாம் பெரிய சரி. இந்த வேலை பார்க்குறது அங்க. ஓகே. பைபிள் டீச்சிங், பிரேயர் அந்த மாரி எதுவுமே இருக்காது. ரொம்ப இருக்காது. காலையில ஆஸ் பிலீவர்ஸ் மாரி தான். சரி, சரி. காலையில ஒரு ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், ஆ, ராத்திரி ஆ, ஒரு ஜெபம். ஆ. அதுல கூட பெரிய இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. சரி, சரி, சரி. இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. ம், ம். அதுக்கப்புறமா பாருங்க, ஒரு நாளு தனியா போய் உட்காந்துருந்தேன். சரி. எனக்கு மனசுல ம். ஏதோ ஒரு வேதனை. ம். நான் ஒரு 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 கிறிஸ்தவன் சொல்றேன். ஆனா ஃபாதருக்கு இருக்க வேண்டிய ம். மினிமம் ம். பக்தி கூட இல்லாம இருக்கிறேன். ம். எங்க வீட்ல இருக்கிற பக்தி கூட எனக்கு இல்லையே! சரி. இங்க அந்த பயல்கிட்ட சிரிக்க வேண்டியது, பேச வேண்டியது, ம். சினிமா பாட்டுலாம் பாட வேண்டியது. ஆ, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ஆ இன்னும் வேற வேற மாரி சர்ச்சுக்கு வர்ற பொம்பள பிள்ளைகளோட பேச வேண்டியது, பண்ண ம். வேண்டியது. சரி, அந்த சரி. மாரிலாம் ஓகே. பண்ணேன். ஆனா மனசுல ஒரு சரி. வேதனை மனசுல. ஓகே. நம்ம இப்ப பண்றது நல்லதில்ல அப்படிங்கிற மாரி. ஒரு நாள் தனிமையா உட்காந்து ம். தியானம். ம். தனிமையா உட்காந்து ம். ஒண்ணும் ஜெபமெல்லாம் பண்ணல. சரி. அப்படியே கண்ண மூடிட்டு இருந்தா, என் பக்கத்துல ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. ஆ, ஆ. அவரு எப்படி இருந்தாரு? நல்லா ஹைட்டா சரி. அப்படியே ஜொலிக்குது கண்ணெல்லாம். ஓகே. கண்ணெல்லாம் ஜொலிக்குது. ஆ, ஆ. அவர பார்த்த உடனே எனக்கு ஷிவரிங் வந்துருச்சு. ம், ம், ம். ஸோ நீங்க எனக்கு அப்படியே ஆண்டவர்ன்னு ஒரு தெரிஞ்சிருச்சு. தரிசனமா பார்க்குறீங்க அப்படி. ஆமா, ஆமா. அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பல்லாம் எனக்கு தரிசனம், ஓகே. கனவு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஓகே, ஓகே, ஓகே. கேத்தலிக்ஸ்ல கேடுகெட்ட கேத்தலிக்ஸ். ஆ. ஃபாதர்ல கேடுகெட்ட ஃபாதர். ஃபாதருக்கு படிச்சுட்டு. ஓகே, ஓகே, ஓகே. ம், ம், ம். ஸோ அவர் வந்து நிக்கிறாரு, நீங்க பார்க்குறீங்க. ஆமா. ஓகே. எப்படி சொல்லுங்க. பார்த்த உடனே அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம். அதே ஆ, அனுபவம். சரி. அழுக வந்துருச்சு. ஆ, ஆ, அழுக வந்து என்னை தெரியாமலே, என்னை அறியாமலே, ஆ, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க. ம், நான் என்னென்ன பாவத்தெல்லாம் செஞ்சேனோ வாய திறந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ம், 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 எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ம், இது பாவ அறிக்கை பண்ணணும், மனம் திரும்புறதுங்கிறது, ரட்சிப்புக்கெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல. கேத்தலிக்ஸ்ல கூட நான் 2 1/2 வருஷமாச்சு. ம். ஒண்ணுமே எனக்கு தெரியாது. சரி, சரி, சரி. ஸோ அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஆ, ஆண்டவர் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணார். ம், ஸ்மைல் அவருடைய ஸ்மைலு ம். என்ன எனக்குள்ள ஒரு உணர்த்துதல கொண்டு வந்து ஓகே. ஒரு இன்ஸ்பிரேஷன் கொண்டு வந்துச்சு. ம், உள்ளுக்குள்ள என்ன நான் நினைச்சேன், ம். உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஓகே. இந்த ஆண்டவர் சொல்லல. ம், ஜஸ்ட் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். ம், 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 ம்.
உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ம். அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ம், ம், அதுக்கப்புறமா டெய்லி ம், ம், இங்க வந்து ஜெபம் பண்ண வேண்டியது. ம். இது அங்க இருக்கவங்களாம் தெரிஞ்சிச்சு. சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாதர் படிக்கிற நீங்க ஃபுல்லா இப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆமா, அந்த அந்த டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு. ஆமா. அப்பயே நீங்க அந்நிய பாஷை எல்லாம் இல்ல, பேசுறீங்களா? இல்ல, இல்ல இல்ல. அப்படியே அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ப்ரேயர் சும்மா பண்ணிட்டு ஓகே. அந்த கேத்தலிக்ஸ்ல தான் போறேன். போயிட்டு இருக்கீங்க. ஓகே. போனேன். ஆனா, ஆ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொன்ன பிறகு கூட எனக்கு அந்த பரிசுத்தத்துல நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஆ, அந்த விசுவாசத்துல நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. மறுபடியும் கொஞ்சம் உலகத்துல கொஞ்சம் இப்படி கொஞ்சம் விழுந்து எந்திரிக்கிறது, ம், விழுந்து எந்திரிக்கிறது. ம், அந்த மாரி தான் இருந்துச்சு. ம். சரி. மறுபடியும் பொம்பள பிள்ளைய பார்த்த உடனே மறுபடியும் அந்த மாரி ஒரு இச்சை. ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. அந்த மாரி ஒரு இது மாரி சரி, சரி, சரி. இன்னும் அது முழுசா சினிமா பார்க்கறதுக்காக ட்ரை பண்ண அதெல்லாம் வேண்டியது. அந்த சரி. மாரிலாம் ம், மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ம், ம். கேட்க வேண்டியது. அந்த மாரி போயிட்டு ஸோ இருந்துச்சு. அந்த தரிசனம் பார்த்துட்டு ஓ அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஆமா. ம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சரி. எங்க ஃபாதர் எங்களுடைய சுப்பீரியர் ம், ஒரு ஊர் இருக்குது. ம், அந்த ஊர்ல நீ போய் சண்டே கிளாஸ் நடத்திட்டு வாங்க. ம், அப்படின்னு சொல்லி 2 பேர் அனுப்புனார். ம். அது நான் நாவிசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோவிசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி. அப்ப எங்களுக்கு இந்த ஃபாதர் உள்ளுக்குள்ளேயுமா அந்த அந்த ரெட் அந்த என்ன அந்த சொல்றது? அங்கியா? ஆ ரெட் இல்ல. அங்கி மாரி இல்ல. ஆ. இந்த வேட்டி. ரைட். ஓகே, ஓகே. அங்கி ரெட் வேட்டில அந்த ம். அது அது ஒரு வடை. சரி. வெளியில போம்போது மாத்திரம் எங்களுக்கு ம், அங்கி மாரி குடுப்பாங்க. ம், ம், ஸோ நான் போறேன். ம், ம், சைக்கிள்ல போனோம். ம், போய் பிள்ளைகள்ட்ட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகள்ட்ட பேசுறது, ம், பண்றது எல்லாமே. ம், ஜாலியா பேசிட்டு, ம், ம், சந்தோஷமா பேசிட்டு, ம், அவங்களுக்கு ஏதோ கதைலாம் சொல்லிட்டு, கிளம்ப போற நேரத்துல ம், ஒரு அம்மா வந்துச்சு. "ஐயா ஃபாதர் ம், ஸ்தோத்திரம். ம், ம், எங்க பையன் ஒரு ஆளு நல்லா இல்லாம இருக்காரு ஐயா. ம், ம். நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா." ஓகே. எனக்கு அப்பல்லாம் ஜெபம் பண்ண தெரியாதம்மா. ஆ, என்னைய ஆள விட்டுரு. ஆ. நாளைக்கு பெரிய ஃபாதர் வருவாரு. சரி. அவர்ட்ட ஜெபம் பண்ண சொன்னா, அது விடவே மாட்டேன்ருச்சு. ம், நீ வந்தே ஆகன்னு புடிச்சிச்சு. ம், என்ட்ட இருக்கிற பையன் நீ போடா நான் வரமாட்டேன்னுலாம் சொல்லிட்டான். ம். நான் போனேன். சரி. போய் கதவ திறந்தா, ம். அங்க அவன் ஒரு வேற மாரி தோற்றத்துல இருந்தான். ஆ. என்னை எப்படி? பார்த்தோன்னா, ஆ. ஆங்கிறான். எனக்கு அப்பல்லாம் பேய், பிசாசுலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, 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 சரி. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஆ, ஃபாதர் இவன் தான் எங்க மயன். ஆ. இவனுக்கு மனநிலை நல்லா இல்ல. சரி. ரொம்ப நாளா இப்படித்தான் வருஷ கணக்குல இப்படித்தான் வச்சிருக்கிறோம். ம், ம், அவனுக்கு அமாவாசைக்கு கோபம் வரும். ம், ம். யார் அடிப்பானோ, யார் அது கொல்லுவானோ தெரியாது. சரி. நீங்க இவனுக்காக தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுச்சு. ம், சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நான் டீ போட்டு வர்றேன்னு சொல்லி, ஆ, ஆ, ஆ. அந்த அம்மா போய் ம். டீ போடறதுக்கு போயிருச்சு. சரி, சரி. போற ஆளு கதவ திறந்து விட்டு போனா நல்லா இருக்கும். ம், கதவ சாத்தி ம். உள்ளுக்குள்ள என்னமோ இது போட்டுருச்சு. எதுன்னு சொல்றது அது? தாப்பால்ல. தாப்பால் போட்டுருச்சு. சரி, 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 சரி. நான் போய் ரொம்ப பக்தியோட, பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே அ, அ, அப்படின்னு சொல்லி கைய வச்சு ஜெபம் பண்ணேன். அ. கைய வச்சு ஜெபம் பண்ணோன்னே, "டேய் நீ யாருடா? அ, நீ யாருன்னு தெரியுமாடா? எவ்வளோ தைரியமா இருந்தா என் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுவேன்னு" சொல்லி என்னுடைய அங்கிய கிழிச்சு ம். அடி அடின்னு அடிச்சுட்டான். அது ஐயோ! ஐயோ! ஆண்டவரே! தேவா! என்னைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி அடி. பயங்கரமான அடி. கதவை பூட்டியாச்சு. ஆமா. என்னடா இது? அடிக்கிறேன். கதவ போட்டு அடிக்கிறேன். அ, அ, அந்த அம்மா ரொம்ப கேஷுவலா, கூலா, அ, ஃபாதர் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்துச்சு. அந்த அம்மா தள்ளி விட்டு ஒரே ஓட்டம். அ, அ, சைக்கிளு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஓட்டம். அ, அ, எனக்கு ரோடு கூட தெரியல. அ, அ, அவன் அந்த பிசாசுக்கு கொஞ்சம் இரக்கம் வேணும்ல. அ, உன்னை விடவே மாட்டேன்டா. அ, உன்னை பார்றா உன்னை கொல்லாம விட மாட்றான்னா, கல்ல கல்ல வீசுறான். கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். ஊர்லாம் என் பின்னாடி வருது. ஐயோ! ஃபாதருக்கு அடிச்சு புட்டானே, ஃபாதர் அடிச்சு புட்டானே. இந்த பிசாசு அடிச்சு போட்டுச்சேன்னு சொல்லி அந்த அம்மா ஊரெல்லாம். பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஆமா. 5 கிலோமீட்டர். அ, அந்த ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர். அப்பா. ஓடி எங்களுடைய கேம்பஸ்குள்ள வந்த பிறகு அ, எனக்கு ஜுரம், வயித்தால. அப்பா. அ, ராத்திரி பூரா, அ, காலையில பூரா
எங்க ஃபாதர் யாரு தெரிஞ்சாலும் சரி. அதோ பிசாசு பிசாசு ஆ, 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 இவன் எங்களோட படிக்கிறவன் பையில பார்த்துட்டு "ஏய், பிசாசு பிசாசு ஆ, நீ ஒரு பிசாசு ஆ. அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமலே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் அவன். சரி, சரி, சரி. இப்ப ஃபாதர் என்ன பண்ணாருன்னா ஆ, ஆ, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, சரி. இவனுக்கு ஏதோ பயந்துட்டான், ஆ, ஆ. இவன் நடந்ததெல்லாம் அந்த பையன் வந்து சொல்லிட்டான், என்னோட கூட வந்த ஓகே, பையன். ஓகே, ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனேன். சரி. செம்பனூர்ல, ம். அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல செம்பனூர்ல சரி. ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆ, ஆ. அவர் பேரு ஜெயராஜ். ம், ம், ம். அவர் ஒரு பெந்தகோஸ்து. ஓகே. நம்ம டேவிட் பிரகாசம் சர்ச்சுக்கு ம், ம். போற ஆள் மாட்டேன் சரி. கோயம்புத்தூர்ல. ஸோ அவர் அபிஷேகம் பெற்ற ஆள். ம், இந்த டாக்டர் ம். என்னாச்சு ஃபாதர்ன்னு சொல்லி ம், கேட்டாருன்னா, ம். நாங்க அங்கதான் போறது. ஓகே. அப்ப நடந்ததெல்லாம் சொல்லி நான் ஒரு மாரியா ஒரு சரி. சைக்கோ மாரி பண்ண உடனே ஓ, ஓ, ஓ. அவர் சொல்லிட்டாரு, "இது பென்சிலினும், இது பாராசிட்டமால்லாம் ஒர்க் பண்ணாது. சரி, சரி, சரி. உள்ளுக்குள்ள வாங்கன்னு" சொல்லி ஆ, அவரு ஜெபம் பண்ணார். சரி. அப்ப எனக்கு விடுதலை மாரி வந்துருச்சு. ம், ம், விடுதலை ஆயிருச்சு. ம், ம், இப்ப அவர் கேட்டாரு, ம், "ஃபாதர் ம், நீங்க ரட்சிப்பை பெற்றீங்களா? ம், ரட்சிப்புனா என்னப்பா? ம், என்ன நீங்க 2 வருஷம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரட்சிப்புனா மனம் திரும்புதல்லாம் தெரியாதா?" அப்படின்னு சொன்னார். "தெரியாதுங்க. எனக்கு சொல்லிக் குடுக்கல." ம், அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ரட்சிப்பு என்ன? ம். மனம் திரும்புதல் என்ன சொன்னார். ஓ! அவர்தான் ஃபர்ஸ்ட்டு அததான் பண்றாரு. பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. ஆ, ஆ, ஆ. ஆ. ஸோ அவர் ரட்சிப்பை பத்தி மனம் திரும்புதல் பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். சரி, சரி, சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. நம்ம ஒரு முறை ஆண்டவர் நம்மளுக்கு இது பண்ணாரு. ம், என்கவுண்டர் ஆச்சு. ம், ஆனா நம்ம அத மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். ம், இந்த முறை விடக்கூடாதுன்னு சொல்லி ம், அந்த ரட்சிப்புக்குள்ள ம். ஃபாதர்ட்ட எங்களுடைய கேம்பஸ்ல சுப்ரியர்ட்ட சரி. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ம், ஒவ்வொரு வீக் எனக்கு நல்லா இல்ல. ம், எனக்கு கால் வலி. சும்மா ம், அவர்ட்ட போய் உட்காந்து வேத வசனத்த கேட்கறதுக்காக. ம். கால் வலி, எனக்கு இடுப்பு வலி, சரி. எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஓ, ஓ. போ வேண்டியது. சரி. அவர்ட்ட உட்கார வேண்டியது. ஆ, ஆ. அதுக்கப்புறம் பரிசுத்தாவை பத்தி சொன்னார். ம், ம், ம். இங்க சும்மாவே ஏதாவது சொல்லிட்டு அப்படி போய் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு. ஆமா. சரி, சரி, சரி. அவரு டெய்லி சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. சரி, சரி. ஸோ பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி ம், ரொம்ப நாளு ம். ஒரு வாரம் 10 நாள் நல்லா ஜெபம் பண்ணேன். சரி. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ம், பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி. ம், அதுக்கப்புறமா ஒரு சாட்டர்டே, ம், ம், சனிக்கிழமை ம், 1989 ம், ம். சனிக்கிழமை. ஓகே. அந்த சனிக்கிழமை ம். அவர் வர சொன்னாரு. அவங்க வீட்ல ஒரு ஜெபம் நடக்கும். ஓகே. ஸோ நீங்க வாங்க ஃபாதர்ன்னு சொன்னாரு. சரி. நான் ரொம்ப ஜெபத்தோட போனேன். ம், ம், ஆண்டவரே எப்படியாவது இன்னைக்கு பரிசுத்தாவிய பெறணும். ம், அபிஷேகம் வேணும். ம், ம், இல்லாதனால தானே நான் அடி வாங்கினேன். ம். எனக்கு எ நான் எது வேண்டாலும் உங்களுக்காக செய்றேன். சரி. ஆனா எனக்கு மாத்திரம் ம். பரிசுத்தாவினுடைய வல்லமை வேணும். குடுங்க. எனக்கு அபிஷேகம் வேணும். சரி. அப்படின்னு சொல்லி வாரத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சரி, சரி, சரி. ராத்திரிக்கு தெரியாம, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்குன பிறகு ஓ. போர்வைய போத்திக்கிட்டு ஜெபம் பண்ண ஆ, வேண்டியது. ஆ, ஆ. காட்டுக்கு அந்த கேம்பஸ்குள்ள ரொம்ப தூரம் போய் ஜெபம் பண்ண வேண்டியது. சரி, சரி, சரி. மரத்தடியில ஜெபம் பண்ண வேண்டியது. சரி, சரி. ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆ. ஸோ உள்ளுக்குள்ள போன உடனே ம், எல்லார் மேல அபிஷேகம் வந்துருச்சு. ம். அந்த ஆராதனை செய்யும்போது அபிஷேகம் வந்துருச்சு. ஆ. ஆனா என் மேல வரல. ம், எனக்குள்ள ஒரு மனசுல இன்னைக்கு எல்லாரும் நீ அபிஷேகம் பெற்றாலும் நீ பெற மாட்ட. ம், ம், அப்படிங்கிற மாரி ஒரு ம், இது ஒரு உணர்வு. ம். ஐயையோ! நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் அவரு மெசேஜ் குடுத்தாரு. சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் செய்தி குடுத்த பிறகு மறுபடியும் ஜெபம் பண்ணேன். ஆ. மறுபடியும் ஜெபம் பண்ணா கொஞ்சம் பேர் அபிஷேகம் பெற்றாங்க. சரி. எனக்கு மாத்திரம் அபிஷேகம் வரல. ம், ம், எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டு. ம். சோர்வடைஞ்ச பிறகு என்ன ஆண்டவரே! சரி. நான் உங்கள்ட்ட காச கேட்கல. ம், எனக்கா எனக்கு சொத்து, சுகம் வேணும்னு கேட்கல. ம், நான் ஒரு கேத்தலிக் ஆளு. ம், என் மேல இறக்கம் வைங்க ஆண்டவரே! ம். அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சரி. சில பேருக்கு பெர்சனலா அவங்க ஜெபம் பண்ணும்போது கூட பரிசுத்த ஆவி பெறுறாங்க. ம். ஆனா எனக்குள்ள அந்த அபிஷேகம் வரமாட்டேங்குது. ஆ, ஆ. எல்லாரும் போயிட்டாங்க. ம். தனியா நான் மாத்திரம் உட்கார்ந்தேன். சரி, சரி. அப்ப அந்த டாக்டர் அவங்க மகன், ம், ம், ம். "ஏன் ஃபாதர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வரலையா?" ம். வரலன்னு சொல்லி அழுதுட்டேன். ஆ, 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 ஆ. அவங்க ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். சரி, உள்ளுக்குள்ள கூட்டு போய். சரி.
ஜெபம் பண்ணிட்டு ஆமென்ட்டு அவர் போயிட்டாரு. ஓகே. வந்துச்சு பாருங்க ஒரு அபிஷேகம். ம். பயங்கரமான அபிஷேகம். ஆ, வல்லம் அப்படியே ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்னா, ம். ஒரு பெரிய ஒளிய பார்த்தேன். ம். பிரகாசமான ஒளி. ம். அப்படியே இறங்கிருச்சு. ஆ, ஆ, இறங்குன உடனே எனக்கு என்னை அறியாமலே ஆ. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். ஓ! அவங்க டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆமென்ட்டு அவர் போயிட்டாரு. நீங்க போனதுக்கப்புறம் ஜெபம் பண்ணீங்க ஃபாதர்ன்னு சொல்லி. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே அந்நிய பாஷை வந்துருச்சு. ஆ, ஆ. சத்தம் போட்டு பயங்கரமான சத்தம் போட்டேன். ம். அதுவரைக்கும் நான் ரொம்ப ஸ்லோவா தான் பேசுறது. சரி, சரி. ஆனா அன்னைக்கு எப்படி அந்த சத்தம் சத்தம் வந்துச்சு எனக்கே தெரியல. ம். அபிஷேகம் வந்து உருண்டு ம். என் இதெல்லாம் கிழிஞ்சு இதாயிருச்சு. ம். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து தீர்க்க தரிசனம் கூட வருது. ஆ. நான் பாட்டுக்கு தேசத்தை பத்தி, கேத்தலிக்ஸை பத்தி, புரோட்டஸ்டாண்ட பத்தி, இவங்கள பத்திலாம் நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஆ, ஆ, ஆ. உடனே கதவை போட்டு லாக் பண்ணிட்டேன் நான். ஆ, ஆ, ஆ. ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கும் பாருங்க. சரி. ஆவியில நிறைஞ்சு ம், ம். ஜெபம் பண்ணி காலையில இருந்து தண்ணியே குடிக்கல, ஆ, 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 ஆ. சாப்பிடல. ம். அபிஷேகத்தால் நிறைஞ்சு அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டேன். ம். அதுக்கப்புறம் அவங்க எழுப்பி ஆ, ஆ, ஆ. என்னை ஆசீர்வதிச்சு சரி. சாப்பாடு ம். எனக்கு டீ ஏதோ பண்ணி அதை கொடுத்தாங்க. சரி, சரி, சரி. சரி நீங்க போங்க ஃபாதர்ன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு மனசுல தோணுது சரி. இந்த பிசாசு படுத்த ஆள்கிட்ட மறுபடியும் போகணும். ஆ, ஆ, ஆ. ஓகே, ஓகே. என்ன ஆ, சிரிக்கிறீங்க? ஆ, ஆ, ஆ. அதுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. ஆமா. போலான்ட்டு. ஓகே. நீ ஆண்டவர் சொல்ற உள்ளுக்குள்ள பரிசுத்த பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி. ம். நீ பழைய ஆள் இல்லடா, சரி. நீ இப்ப புது ஆள் நீ. ஆ. உனக்குள்ள நான் இருக்கிறேன். ம். இப்ப போ பார்க்கலாம் ம். அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் ம். அந்நிய பாஷை பேசிட்டு ம். சைக்கிள்ல போறேன். சரி. ஊர்ல போன உடனே அவங்க எல்லாரும் ம். ஃபாதர் நல்லா அடி வாங்க வந்திருக்கீங்களா? அப்படியா? என்ன காமெடியா? ஃபாதர் அ. அவன் அடிச்சு அடி நாங்க இன்னும் மறக்கல. அ, அ, அ. நீங்க மறுபடியும் எதுக்கு ஃபாதர் இந்த ஊருக்கு வந்தீங்க? அ, அ. நீங்க திரும்பி போயிருங்க ஃபாதர். இவன் இப்ப அமாவாசைல இருக்கான்ப்பா. ஆ. ஸோ ஒரு கேலியா ஆமா. சொன்னாரு. நீங்க மறுபடியும் அடி வாங்குறது எங்களுக்கு விருப்பம் இல்ல. சரி, நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னேன். சரி. இல்ல நான் போய் பார்க்குறேன் அ, அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். சரி, சரி. அவங்க அம்மா கூட வேணாம் சாமி, ஃபாதர் வேணவே வேணாம். நீங்க தயவுசெய்து போயிருங்க. ஏன்னா அன்னைக்கு ஓடுனது மறக்க முடியாது. அவங்க யாரும் மறக்கல. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஊர்ல உள்ள இளைஞர்கள்லாம் அடிச்சா என்ன பண்றது? சரி. அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவன அடிக்கிறதுக்காக ஆ. அவங்க தடியோட வந்தாங்க. ஓ! உங்க சப்போர்ட்டுக்கு. ஆமா, சப்போர்ட்டுக்கு. சரி, சரி. ஏதாவது நடந்துருச்சுன்னான்னு சொல்லி. சரி. நான் போய் ஓப்பன் பண்ண உடனே, அ, "ஏய் மறுபடியும் வந்தாயா? வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டான். அ, ஆனா என் முகம் பார்த்தோன்னா, நீ பழைய ஆள் இல்ல. அ, உனக்குள்ள அக்கினி இருக்குது. அ, ஆவியானவர் இருக்கிறாரு. அ, அபிஷேகம் இருக்குது. ஐயோ! நான் ஓடுறேன். ம். நாங்க 1000 பேரு. அ, அ, அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் பாம்பேல வேலை பார்த்துருக்கான். அங்க பிடிச்சிருக்கான் அந்த பிசாசு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் அவன பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. அ, நான் இங்க தான் புடிச்சேன். இப்படிதான் புடிச்சேன். அ, இவன் செய்யக்கூடாத பாவத்த செஞ்சான். அ, அசுத்தமான பாவத்த அங்க பிடிச்சேன் நான். ம், ம். நாங்க 1000 பேரு. சரி. நாங்க 6 வருஷமா இருக்கிறோம் அப்படின்னு ம். சொல்லி கத்துன்னு கத்திருச்சு. அ. நார்மல் ஆயிட்டான். ஓ! ஓ! அப்பா! கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டான். நீங்க ஏதோ பிரேயர் பண்ணீங்களா? இல்ல அப்படியே பிரேயரே பண்ணல. அ, 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 என்னை பார்த்த உடனே நார்மல் ஆயிட்டான். அப்பா! ஆமா. அ, அ, அ. அ, நான் பிசாசு அப்படியே ஓடிருச்சு. சரி. எல்லாம் ஓடிருச்சு. அ, நார்மல் ஆகி உட்காந்துட்டான். அ, அ, உட்காந்து அ, என்னோட பேச ஆரம்பிச்சுட்டான். இப்படி இந்த மாரி பேச அ, ஆரம்பிச்சுட்டான். ஊர்ல எல்லாருக்கும் ஆச்சரியம். அ, அவங்க அம்மா என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ரொம்ப அ, சந்தோஷப்பட்டாங்க. என் மகனை யாருனாலும்ப்பா சுகமாக்க முடியல. ம். டாக்டர்ட்ட எல்லாம் கூட்டு போனோம் ஃபாதர். சரி. இவன் இப்ப இந்த பையன் சொல்றான், ம். ஃபாதர் நான் உங்களோட வரட்டுமா? அ, அ, நான் ஓகே. இனிமேல் இங்க இருக்க முடியாது. சரி. எனக்கு உங்க மூலம் விடுதலை வந்துச்சு. ம், ம், ம். எனக்கு உடனே இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல. ம். இந்த லேய் எ லே அ லேகியோன் பிசாசு பிடிச்ச பிறகு, ஆமாமா. ஆ. அவன் விடுதலை பெற்ற பிறகு அவன் கூட அதுதான் சொல்லுவான். ம். ஐ வாண்ட் டு பி வித் யூ. ம். நான் உங்களோட வரணும் ஆண்டவரே. அப்படிங்க. டேய் எனக்கே வழி இல்லடா. ம். நான் கேம்பஸ்குள்ள போகணும்.
சரி. நான் மறுபடியும் உனக்கா வர்றேன். ஆ, நீ நல்லா இயேசு ரத்தம், இயேசு ரத்தம்ன்னு சொல்லு. சரி. உடனே ஆவியானவர் போதிக்க ஆரம்பிச்சுட்டார் பிரதர். ஆ, அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இயேசு ரத்தம்னா இயேசு ரத்தம் சொல்லணும். சரி. இயேசு நாமத்த சொல்றதெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது. ம், ம். நீ இயேசு ரத்தம் சொல்லணும். சரி. சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு பிசாசுலாம் வராது. ம், அப்படின்னு சொல்லி என்னுடைய கேம்பஸ்க்கு போயிட்டேன். ம். ஸோ ஆனா ஆனா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சுச்சா? ஃபுல்லாவே மாற்றம் தெரிஞ்சு பயங்கரமான ஆ, ஆ, ஆ. அங்க போன பிறகு எங்களுடைய சுப்பீரியருக்கே தெரியும். என்னடா உன்ட்ட உன் சரி, ஃபேஸ்ல சேஞ்ச் வருது. என்ன என்ன பண்ணிட்டு வந்தடா? என்னாச்சுடா? என்னாச்சுடான்னு கேட்கிறாரு. சரி. இங்க எப்ப பார்த்தாலும் இப்ப ஓப்பனா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆ, கத்தி கத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரி. பயலுக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னோட கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஓகே, தெரிஞ்சிருச்சு. ஓகே. இல்ல இவனோட சேஞ்ச் வருது இவனோட ஆ, ஜெபத்துல. ஆ. இவர் கரிஸ்மேட்டிக்ல போறாரு இவரு. ஓகே. ஆ. அப்ப நீங்க ஜெபத்திலே ஃபுல்லா ஆண்டவர தான் அதிகமா நீங்க ஆமா, அப்படி இருக்கும். ஓகே, ஆமா. ஓகே. எங்களோட வேலையோட நெறைய வேலை இருக்கு. நான் சொன்னேனே. ஆமாமா. கோழி பண்ணை. ஆ, பெரிய கோழி பண்ணை. ஆ, அதுல வேலை பார்த்துக்கிட்டே அந்நிய பாஷை பேச ஆ, வேண்டியது. ஆ, ஆண்டவர துதிக்க வேண்டியது. ஆ, ஈவன் நடனம் கூட ஆடுவேன். சரி. அப்படி பண்ணேன். ஆ, ஆனா, ம். இங்க என்னால இருக்க முடியல. ஓகே, ஓகே, ஓகே. இவ்வளோ அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு, ம், ம், ம். அந்த மேரி சிலைக்கு முன்னாடி, ம். அவங்க தான் இந்த புனிதர்கள்லாம் கேத்தலிக்ஸ்காரங்க. ஆமாமா. எல்லாம் அப்போஸ்தலர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாரும் வச்சிருப்பாங்க. அந்த அந்த சிலைக்கு முன்னாடி சரி. என்னால நிக்க முடியல. ஆ, என்னுடைய ஆவி ஒத்து வரல. சரி, சரி. நான் உடனே என்னால இருக்க முடியாது. ம். நான் போறேன். ம். அப்படின்னா நெறைய கவுன்சிலிங் குடுத்தா. ஆ. சரி இங்க வந்து அப்போ போக நீங்க வேணாம். எப்பயும் ஒரு 3, 4 வருஷம் படிச்சிருப்பீங்களா? ஆமா. இதெல்லாம் உடனே ஒரு 2 1/2 வருஷத்துக்குள்ள இது எல்லாமே ஓ! நடந்துச்சு. நடந்துருச்சு. ஓகே, ஓகே. ம். ஸோ என்னால இருக்க முடியல. நான் போறேன். ம். அப்படின்னு சொல்லி நெறைய கவுன்சிலிங் குடுத்தாங்க. எங்க ஃபேமிலிய வர வச்சாங்க. சரி, எங்க அம்மா வந்தாங்க. சரி. எங்க அம்மாலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆ, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆ, இப்ப அவங்க வார்த்தைய நான் கேட்கலன்னு சொல்லிட்டு, ஆ, கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு, ம், ம், எங்க வீட்ல ம். நீ வரக்கூடாது. ஓ! ஓ! வீட்டுக்கு வரக்கூடாது ஆமா. அப்படின்னு. ஆ, இது ஒரு பெரிய அவமானம் நம்மளோட வீட்டுக்கு. சரி, சரி. நாளைக்கு கேட்கிறவங்கள்ட்ட நாங்க என்ன சொல்றது? ஓ! 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 ஸோ நீ வீட்ட விட்டு வெளிய போ. ஓ! அது எந்த வயசு? அது 19. 19 19ல இந்த மாரி ஆமா. நெருக்கடி வருது. அதுக்கப்புறமா ரொம்ப சோதனையா தான் இருந்துச்சு. ஆ. எங்க அப்பா இறந்துட்டாரு. சரி. எங்க அம்மா எங்க அண்ணன் வீட்ல அவங்களே ஒரு ஹெல்ப்புக்காக இருந்தாங்க. ம். அவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆமா, பண்ணணும். ஆமா. எங்க அவங்க அண்ணனுடைய சப்போர்ட் பண்ணி தானே சப்போர்ட்ல தான் எங்க அம்மா இருக்கணும். இருந்தாங்க. எங்க அம்மா கூட அவங்கனால ஒண்ணும் சொல்ல முடியல. சரி. டெய்லி பிளாட்ஃபார்ம்ல படுக்க வேண்டியது. மதுரையில. ஆ, ஆ, ஆ. அண்ணா நகரம். ஓ! வெளிய வந்ததுக்கப்புறம். ஆமா. ஆ, ஆ, ஆ. பிளாட்ஃபார்ம்ல படுக்க வேண்டியது. சரி. அதுக்கப்புறம் சில நேரத்துல கேத்தலிக் சர்ச்சு ஆமா, அண்ணா ஆமா. நகர்ல ஒரு சர்ச் ஆ, இருக்குது. ஆ, ஆ. அந்த சர்ச்சில படுக்க வேண்டியது வெளியில. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா பயங்கரமான பசி ம், பசி எடுக்கும்போதெல்லாம் தண்ணி குடுக்கு. ம், தண்ணி குடிச்சு ஆண்டவரே இதே ஆசீர்வாதமா, திராட்சரசமா மாத்துங்க. ம், ம். அப்படின்னு சொல்லி பாலா மாத்துங்க. ஆ, அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தண்ணி குடிக்க வேண்டியது. ஆ, ஆ. சில நேரத்துலமா எங்க அம்மா ஆ. அவங்க என்னை பார்க்க சகிக்காம ம், 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 ம். திருட்டுத்தனம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. சரி. அவன வீட்டுக்குள்ள விட்டீன்னா, ம், நான் உன்னைய வெளிய அனுப்புறேன். ம், எங்க அத்தச்சி கூட ரொம்ப ஸ்ட்ராங் கேத்தலிக்ஸ். ம். அவங்க கூட டீச்சர் தான். சரி. கேத்தலிக்ஸ் ஸ்கூல்ல டீச்சர். ம், ம், கீழவாசல்ல, ம். மதுரையில. ஸோ அவங்க கூட எங்க அண்ணன்ட்ட ரொம்ப ஃபோர்ஸா சொல்லிட்டாங்க. ம், ம், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ம், ம், ம். அவன் எங்கேயோ போ சொல்லு. ஓ! ஓ! எங்க அம்மா மனசு கேட்காம ஆ, எப்பயாவது அந்த கேட்டு மேல ஆ, பிளேட்ல சாப்பாடு போட்டு ராத்திரி ஆ. 11:00 அப்பா! திருட்டுத்தனமா வந்து ஆ, சாப்பாடு ஆ. வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதுல ரொம்ப இதா இருக்காங்கன்னா, அப்ப அந்த நீங்க அந்த ஆர்சி சர்ச்ல ஃபாதரா வரணுன்றது, ஆமா, ஃபேமிலி ஒருத்தர்ல நீங்க ஒருத்தர் வரணுங்கிறது ஒரு ஆமா, பிடிவாதமா இருந்தாங்க. ஓகே, ஆமா. ஓகே, 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 ஓகே. ஸோ ஸோ அந்த மாரி நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க அந்த நேரம். ஆமா. அது அது எவ்வளோ நாள் அப்படியே டிராவல் ஆச்சு? அந்த 1 1/2 மாசம், 2 மாசம். ஒரு வெளிய தங்குவீங்களா? சும்மா நார்மலா பிளாட்ஃபார்ம்ல பிரதர். அ என் பஸ் ஸ்டாப் இருக்குமே. ட்ரெஸ்லாம் மாத்துறது? அது ஒரு 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 சின்ன பிளாஸ்டிக் பேக்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ!
அது ஒரு 3 4 சரி. இல்லைன்னா சர்ச்சில் ஒரு நேரத்தில் ஃபாதருக்கு நல்லா மனசு இருந்துச்சுன்னா அ, ஃபாதரு படுத்துக்கடா, இங்கே வெளியே வந்து படுத்துக்கடான்னு சொல்லுவார். அ, அப்படியே மாத்தி சர்ச் மாத்தி வெளியில் படுத்துப்பீங்க. ஃபாதர் இல்லைன்னா ம். நான் வெளியே எங்கேயாவது பஸ் ஸ்டாப்பில் படுக்க வேண்டியது. அந்த ஆனா, மாதிரி அது நினைச்சீங்களா நீங்க இவ்வளோ நம்ம கஷ்டப்படணுமா? ஆண்டவர அபிஷேகம் ஏற்றுக்கொண்டோம். அப்படி எதுவும் நினைச்சீங்களா? அது ரொம்ப ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிருந்தேன். அ, அ, என்ன ஆண்டவரே, நான் என்ன செஞ்சேன், என்ன தப்பு பண்ணேன்? சரி. உண்மையான ரட்சிப்பை மனம் திரும்புதலை பெற்றேன். அ, அ, ஆனால் ஏன் இவ்வளோ சோதனை? ம், ம், எங்க அண்ணனுடைய மனசை நீங்க மாற்றக்கூடாதா? ம், ம். அப்பெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். சரி. ஒரு நாள் பிரதர் அ, அ, ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி. 10 நாள் எவ்வளோ ஒண்ணுமே சாப்பிடல. ம், ம், ஃபாஸ்டிங் இருந்தா ஆண்டவர் பலன் கொடுப்பார். ம், ம், ஆனா ம். இயற்கையாவே சாப்பிடலன்னா எப்படி? ஆமா. ம், ஸோ குளிர். ம், ம். மொட்டை மாடிக்கு மேல போனேன். அ, வீட்டு மேல ஏறி போய் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஓகே, ஓகே.